அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 8 விதமான 2 ரூபீஸ் வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 8 2 ரூபீஸ். ஃபஸ்ட்டு கேஆர் பூரி. எல்லாம் யூஎன்சி கரன்சி. ஃபஸ்ட்டு கேஆர் பூரி 4449998. அடுத்து ஜெகநாதன். அடுத்து ஐஜே படல் ஏ இன்செட், ஐஜே படல் பி இன்செட், ஐஜே படல் சி இன்செட், ஒரு மன்மோகன் சிங், ஒரு வெங்கடரமணன், ஒரு ஆர்என் மல்ஹோத்ரா. எல்லாமே யூஎன்சி கரன்சி தான். 8 விதமான கரன்சி. இதில் இந்த கேஆர் பூரியும் ஜெகநாதனும் மட்டும் கொஞ்சம் ரேட்டு அதிகம். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு யூஎன்சிக்கு தனித்தனி கெட்டால் அவங்க அதில் ஒவ்வொரு தாளாக எடுத்து வச்சு உங்களுக்கு ஒரு செட்டு போட்டிருக்கேன். மன்மோகன் சிங்கை நம்ம ஒரு கெட்டு 3000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு செட்டு வாங்கிக்கோங்க. இதுலேயே இந்த வாரம் இந்த 8 கரன்சியும் பார்த்தீங்கல்ல, இந்த 8 கரன்சியோட ரேட் வந்து 400 ரூபா. விலை கூட இருக்கிற கரன்சிலேருந்து விலை குறையிற கரன்சி எல்லாமே ஈச் 50 ரூபீஸ். 8 விதமான கரன்சி. நான் வேறு ஒரு ஆல்பத்தை எடுக்க போனேன். இதுலேயே ஒரு ராமாராவ் ஃபஸ்ட் இஷ்யூ ஒன்று, அதுக்கடுத்து ஒரு ராமாராவ் ஒன்று, அதுக்கடுத்து ஒரு ராமாராவ் ஒன்று, அதுக்கடுத்து ஆலிவ் கிரீன் யூஎன்சி கரன்சி பட்டாச்சாரியா ஒன்று, அதுக்கடுத்து எல்கே ஷா டைமண்ட் இஷ்யூ ஃபுல் டைகர், அதில் ஒரு 2 நோட்டு. மற்றதுலாம் நான் ஒவ்வொரு கரன்சி உங்களுக்கு வச்சுருக்கேன் எங்கள் பதிவில். அது போக இப்போ 3 விதமான கரன்சி காமிச்சிருக்கேன். ஒரு ஆலிவ் கிரீனு, ஒரு டைமண்ட் இஷ்யூ, ஒரு ஆஃப் டைகர். இதில் எதுவும் வேண்டுமென்றாலும் வாங்கி கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கரன்சியில் எதுவும் வேணும்னா வாங்கிக்கோங்க. தனியாக இல்லை, இந்தந்த கவர்னர் என்கிட்ட இருக்குது சார், வேறு இந்த கவர்னர் ஜெகநாதன் ஒன்று கொடுங்க, அல்லது கேஆர் பூரி ஒன்று கொடுங்க, இல்லை இது எதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கவர்னரில் ஒரு 5 கொடுங்க, சீரியல் பிரகாரம் தருவேன், அல்லது 10 கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு சீரியல் பிரகாரம் தருவேன். அப்போ வந்து ஒரு தாள் வெறும் 40 ரூபா தான். ஜெகநாதனும் கேஆர் பூரியும் தவிர மன்மோகன் சிங்கி இப்போ ஒரு ட்ரிப்பு 40 ரூபான்னு தரலாம். அடுத்த ட்ரிப்புனா உங்களுக்கு அது 50 ரூபாய் தர முடியும். கிடைக்க மாட்டேங்குது. நான் ஃப்ரெஷ் பண்டல் தான் வாங்குகிறேன். யூஸ்டு கரன்சி யார்ட்டையும் வாங்குறதில்ல. ஃப்ரெஷ் பண்டல் வாங்கி ஃப்ரெஷ் பண்டெல்லாம் கொடுக்குறதில்ல. இது ஒரு வித்தியாசமான ஒரு பிஸ்னஸ்ஸு. காசு சம்பாத்தியம் பண்ணால் தான் கெட்டுக்கெட்டாக வாங்கி கெட்டுக்கெட்டாக விற்றுட்டு காசு சம்பாத்தியம் பண்ணிட்டு போயிடலாமே. இந்த மாதிரி கலெக்டர்ஸ்களுக்கு இது மாதிரி போய் சேரணும். எல்லா கவர்னரும் போய் சேரணும், எல்லா கரன்சிகளும் போய் சேரணும், அது யூஎன்சியாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் செய்யக்கூடிய ஒரு சின்ன குட்டி பதிவு. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.